அண்மைச் செய்தி. கள்ளக்குறிச்சி விஷச்சாராய மரண சம்பவத்தை தொடர்ந்து தாமாக முன்வந்து வழக்கு விசாரணைக்கு எடுத்திருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் சுரேஷ். தாமாக முன்வந்து விசாரணைக்கு இந்த வழக்கை எடுப்பதற்கான முக்கிய காரணம் என்ன? மேலும் என்னென்ன விளக்கங்கள் எல்லாம் கேட்கப்பட்டிருக்கிறது சென்னை உயர்நீதிமன்ற தரப்பிலிருந்து? வணக்கம். கள்ளக்குறிச்சி கருணாபுரம் பகுதியில் விஷச்சாராயம் அருந்தி 65 பேர் இதுவரைக்கும் மரணமடைந்திருக்கக்கூடிய சூழலில் இந்த சம்பவம் தொடர்பான வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் 2 வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டு அந்த வழக்குகள் நாளை மறுதினம் விசாரணைக்கு வர இருக்கின்றன. இந்த நிலையில் இந்த சம்பவத்திற்கான காரணம் என்ன என்ற ஒரு அரசை ஆராய்ந்து அதன் அடிப்படையில், அது மட்டுமல்லாமல் வழக்கறிஞர் தமிழ்மணி அளித்த பேட்டிகளின் அடிப்படையிலும் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியம் மற்றும் குமரப்பன் அடங்கிய அமர்வு தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்துக் கொண்டிருக்கிறது. இந்த வழக்கு தொடர்பாக நீதிபதிகள் பிறப்பித்த உத்தரவில் கிருஷ்ணதேவராயர் ஆட்சி காலத்தில் கள்ளக்குறிச்சி, அதாவது தற்போதைய கள்ளக்குறிச்சி, அப்போதைய விழுப்புரம் மாவட்டமும் சேலம் மாவட்டத்திலும் அந்த கல்வராயன் மலைப்பகுதிகளில் சார்ந்த ஒரு 150 கிராமங்கள் ஒரு 3 தனிநபர்களுக்கு குத்தகைக்கு இனமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பகுதிகள் சுதந்திரத்துக்கு பிறகும் கூட நாட்டுடன் இணைய மறுத்த நிலையில 1976ஆம் ஆண்டு நெருக்கடி நிலை காலத்தின் போது அந்த நிலம், அந்த பகுதி இந்தியாவுடன் இணைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியில 76 வரைக்கும் எந்த தேர்தலும் நடைபெறவில்லை. அதன் பிறகுதான் தேர்தல் நடந்திருக்கிறது. இதன் காரணமாகவே அந்த பகுதி மிகவும் பின்தங்கி இருக்கிறது. இந்த பகுதியில் பெரும்பாலும் பட்டியலின மக்கள் தான் வசித்து வருகிறார்கள். அங்கு எந்த வசதியும் இப்போதும் இல்லை. அதனால் தான் அந்த பகுதியைச் சேர்ந்த மக்கள் கள்ளச்சாராயம் காய்ச்சி விற்கக்கூடிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்று நீதிபதிகள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். பொருளாதார பின்னடைவு காரணமாகத்தான் அவர்கள் கள்ளச்சாராயம் காய்ச்சல் காரணத்தினால அந்த பகுதி வாழக்கூடிய மக்களினுடைய நலன் காக்குவதற்காகவும் அவர்களின் பொருளாதார சமூக மேம்பாட்டுக்காகவும் சுரண்டலில் இருந்து பாதுகாக்குவதற்கும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துள்ளதாக நீதிபதிகள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். மேலும் இந்த வழக்கில் தமிழக தலைமைச் செயலாளர், மத்திய மாநில அரசுகளின் பழங்குடியினர் நலத்துறை செயலாளர்கள், தமிழக காவல்துறை தலைவர், அதே போல கள்ளக்குறிச்சி சேலம் மாவட்ட ஆட்சியர்கள், 2 மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள் ஆகியோர்கள் எதிர்மனுதாரர்களாக சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த வழக்கு தொடர்பாக உரிய உத்தரவுகளை பிறப்பிக்க வேண்டும் என்று இந்த வழக்கை பொறுப்பு தலைமை நீதிபதிக்கு நீதிபதிகள் அனுப்பி வைத்திருக்கிறார்கள். பொறுப்பு தலைமை நீதிபதி அடுத்த கட்ட உத்தரவுகளை பிறப்பிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.